நீங்க எல்லாரும் பிரியாணிக்கு தம் போட்டு பார்த்துருப்பீங்க, ஆனா சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தம் போடுறீங்க. தம் போட்டால் தான் நல்லா இருக்கும். வணக்கம், அந்த உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா கும்பகோணத்தில் இருக்கோங்க. இந்த கும்பகோணம் சொல்லும்போது கோவில் தான். அந்த ஊர் அழகாக பாருங்களேன். அப்படியே நீங்கள் சுற்றி பாருங்கள், இந்த ஊரில் எப்படிலாம் இருக்குது, மரம், வீடு, கோவில், தெருவுகள். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் சொல்லும் போது இந்த கோவிலுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமான ஒரு ஊர், அழகான ஊர். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஏரியாலாம் வந்து நீங்கள் 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஊர் கும்பகோணம். கும்பகோணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபினா கதம்ப சாம்பார். கதம்பம்னாலே எல்லாமே மிக்ஸ் பண்ணது தான். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா கதம்ப சாம்பார்னால் எல்லா வெஜிடபிளுமே நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். இந்த சாம்பார்லேருந்து ஏகப்பட்ட வகையான சாம்பார்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒருத்தரோட கைப்பக்குவம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த கதம்ப சாம்பார்னா என்ன? எல்லா வெஜிடபிளும் போகிறப்ப சில பேர் மாங்காய் போட்டாங்கன்னா மாங்காய் சாம்பாரும்பாங்க, முருங்கைக்காய் போட்டால் முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் போட்டால் கத்திரிக்காய் சாம்பார். அதெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய், மாங்காய், குடமிளகாய் எல்லாருமே போட்டு செய்கிறப்ப அதோட ஒரு ஸ்வீட்டு, ஒரு புளிப்பு, ஒரு காரம் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கு கதம்ப சாம்பார் பண்ணும்போது அந்த பருப்பும் அந்த காய்கறியும் எந்த அளவுக்கு போடணும்? இப்போ நார்மலாக பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க 1க்கு 1.5 போடுறோம், 1க்கு 2 போடுறோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இப்போ ரைஸுங்கிறப்ப அதுக்கு எவ்வளோ மீட்டு போடுறாங்களோ அதே மாதிரி தான் காய்கறி. நம்ம காய்கறி எந்த அளவுக்கு அதிகம் போடுறோமோ உடம்புக்கும் நல்லது, நம்ம ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். காயும் வந்து நிறைய தெரியுது. ஆமாம், சாம்பாரில் பாருங்கள். சாம்பாரில் காய் தான் இருக்கும். கறி குழம்புல எப்படி கறி தெரியுதோ அதே மாதிரி சாம்பாரில் காய் தான் தெரியணும். இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணுறோம். அந்த பொடி பார்த்தீங்கன்னா மேம்பொடி சொல்லி சொல்கிறாங்க. மேம்பொடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நார்மலாக போட்டு அரைப்பாங்க. இதில் ஒரு 3 பொருள் நம்ம முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம். ஒன்று முந்திரி, ஒன்று கசகசா, இன்னொன்று ஹைலைட்டு பூண்டு. ஓ, முந்திரி போடுங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அந்த முந்திரி போட்டோன்னா அதோட எப்படி சொல்ற ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும், நல்லாயிருக்கும் ஒரு டேஸ்ட். இப்போ நார்மலாக நம்ம சிக்கன் கிரேவிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம தாலுக்குமே இது யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம அது மட்டும் இல்லை, இந்த ரெசிபி பண்ணும்போது வந்து சக்தி மசாலா பொடியும் யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் வந்து இந்த மெயின் பொடியும் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக இந்த திருமணம் ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சாம்பார் தூள், இப்போ சக்தி சாம்பார் தூள் எதுக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறோம்னா நல்ல ஒரு காரமாக இருக்கும், நல்ல கலர் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இன்னும் வந்து நம்ம பொடி எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நிறையா பேர் கேட்பீங்க. சாம்பார் பொடி தான் போடுறீங்களே, எதுக்கு நம்ம பொடி போடுறீங்க அப்படின்னு. எங்கள் பொடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபைனல் டச்சாக தான் போடுவோம், குக் பண்ண மாட்டோம். அதை வந்து மேலே தூவி தான் விடுவோம். அதில் தம்மில் பாயில் ஆகிறது தான் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இன்னும் வந்து காய்கறி சாம்பார் வச்சோன்னா காய்கறி தனியாக சாம்பார் தனியாக பிரியும். அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் எங்கள் பொடி. அப்போதைக்கு நல்லா அரோமா இருக்கும் நமக்கு. சில பேர் ரொம்ப ட்ரையாக சாப்பிடுவாங்க, அப்போ வந்து சாம்பார் வந்து அப்சர்வ் பண்ணாது. அப்போ லைட்டாக குறைஞ்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும், டபக்குன்னு போவோம். எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறா பாருங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் விடுங்களா, நம்ம சாதம் லைட்டாக அதாவது ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு குழஞ்சி இருந்தால் தான் சாம்பார் நல்லா இருக்கும், சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நமக்கு. ஏய் பிரமாதங்க, சூப்பருங்க கண்ணன், வேற லெவலுங்க நீங்கள். சூப்பருங்க. இந்த ரெசிபி நம்மளுக்கு சொல்லி தரப்போகிறாருன்னா திரு கண்ணன் தான். நமக்கு லாஸ்ட் டைம் வந்து அந்த வத்த குழம்பு சாதம், அந்த வெண்பொங்கல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் சீக்கிரம் ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கதம்ப சாம்பார் பண்ண போகிறோம். இந்த சாம்பார் வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் நம்ம கேட்ரிங் சர்வீஸில். அதனால் நாங்களே வேறு சாம்பார் போடுறோன்னு சொன்னால் கூட அவங்க அதெல்லாம் வேணாம், இந்த கதம்ப சாம்பார் போடுங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களே எங்களை ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்பாங்க. அவங்களுக்காகவே இதை நாங்கள் மெனக்கெட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்வோம். ரொம்ப டாப்பாக இருக்கும் அது. வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சரி. வீட்டில் எப்படி இருக்காங்க, கூட எப்படி ஒர்க் பண்ணுறவங்க எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்காங்க. ரொம்ப பிஸியாக ஒர்க் போயிட்டுருக்கு. நல்ல விஷயம். லாஸ்ட் டைம் வந்து ஒரு அருமையான ஒரு அந்த வெண்பொங்கல் உங்களோட மெத்தட் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்தீங்க. நிறைய பேருக்கு ரவா போட்டு பண்ணுற அந்த பக்கம் தெரியுமா தெரியாது தெரியல, ஆனால் பார்த்துட்டு நிறைய பேர் நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. எனக்கு நிறையா ஃபோன் கால்லாம் வந்துச்சு. நானும் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் செஞ்சுட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு. அதே மாதிரி எல்லாருமே எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எனக்கே ஒரு ஆச்சரியம், என்ன இவ்வளோ பேர் இது பண்ணுவாங்களா அப்படின்னு. அதிலே ரொம்ப சந்தோஷமா. ஒரு நல்ல ரெசிபிக்கு வந்து நல்லா வரவேற்பு கொடுப்பாங்கனால அந்த மாதிரி தான் நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ணும்போது நானே எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாகவே அந்த ரெசிபி வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஒரு பெரிய விஷயம். இப்போ இந்த கதம்ப சாம்பார் சொல்லும் போது பர்டிகுலராக வந்து இதுக்கு என்ன மசாலா நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஒன்றும் இல்லை செஃப், எல்லாருமே சாம்பார் வைக்கிற மாதிரி தான் சாம்பார் நம்மளும் வைக்க போகிறோம். ஆனால் இதில் வந்து நம்ம சக்தி சாம்பார் தூளும் போடுவோம், எக்ஸ்ட்ரா மேம்பொடிங்கிறது ஒரு ஸ்பெஷலாக போடுவோம். இந்த கல்யாண மண்டபத்தில் மட்டுமே இது மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம கல்யாண மாஸ்டரில் அவுட்டோர் கேட்டரிங் பண்ணுற எல்லாருமே 99% போனோடனே எங்களுக்கு பண்ணுற வேலையே தான். ஃபஸ்ட்டு இந்த மேம்பொடி வைப்போம், அதுக்கப்புறம் தாலி போட்டு வைப்போம், அதுக்கப்புறம் தான் பால் காய்ச்சறது எல்லாமே எங்களுக்கு.
ஓகே. அதாவது இந்த மேம்பொடி சொல்லும் போது தேங்காய் போட்டு பண்ணிருக்கு பார்த்துருக்கேன். அது வந்து அரவை சாம்பார். தேங்காய் போட்டால் அரைச்சி உடனே யூஸ் பண்ணிடணும். இந்த பொடி வந்து நாங்கள் பொடியாக வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஒரு ப்ளஸ். கசகசா போறது வாசம் இல்ல? ஆமா, அந்த ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறது. அப்புறம் அந்த பூண்டு வந்து நிறைய பேர் சாம்பார்ல போட மாட்டாங்க. நீங்க? நாங்கள் கண்டிப்பாக போடுவோம். அதுதான் கும்பகோணத்து ஸ்பெஷல். கும்பகோணம் ஸ்பெஷல்னு சொல்ல முடியாது. அதுலேயே நாங்கள் பர்டிகுலராக ஒரு 4-5 பேர் தான் இருக்கோம். நாங்கள் 4-5 பேருமே கம்பல்சரி இந்த பூண்டு யூஸ் பண்ணுவோம். நம்ம பூண்டு போட்டு ஒரு தாளிப்பு போட்டு ஒரு மசாலா பண்ணோன்னா அதோட அரோமா செமையாக இருக்கும். நீங்கள் இந்த வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லணும். எல்லாருமே கண்டிப்பா. இந்த முந்திரி பருப்பு வந்து நான் போட்டு பார்த்ததில்ல. பூண்டு கூட சில இடத்துல நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நானும் சமைச்சு போட்டிருக்கேன் நான். ஆனா இந்த முந்திரி பருப்பு கசகசாலாம் போட்டு பண்றது ஃபர்ஸ்ட் டைம் இந்த சாம்பார் பொடிக்கு. பண்ண ஆரம்பிச்சலாமா? பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லுங்க. கதம்ப சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம். முழு தனியா, அதாவது மல்லின்னு சொல்லுவோம்ல, அது ஒரு 200 கிராம். கடலப்பருப்பு ஒரு 25 கிராம். கொஞ்சமாக கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் வச்சிங்களா அந்த அளவு. மிளகு ஜீரகம் 50 கிராம். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா ஒரு 25 கிராம். பூண்டு ஒரு 50 கிராம். தேங்காய் எண்ணெய் ஒரு 50 ml. ஒரு சிட்டையும் மட்டும் மஞ்சள்தூள். இது வந்து மேம்பொடி வறுக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிப்போம். தேங்காய் எண்ணெய் ஒரு 100 கிராம். கடுகு ஒரு 25 கிராம். வெந்தயம் ஒரு டீஸ்பூன். ஜீரகம் ஒரு 50 கிராம். காஞ்ச மிளகா ஒரு 10லேருந்து 15 நம்பர்ஸ் தாளிப்புக்கு இது. அதுக்கப்புறம் சாம்பார் தூள் ஒரு 50 கிராம். மஞ்சள்தூள் ஒரு 10 கிராம். பெருங்காயம் 50 கிராம். அச்சு வெல்லம் ஒரு 25 கிராம். இந்த கதம்ப சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு 1/2 கிலோ வெஜிடபிள் நம்ம எடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மாங்காய், கத்திரிக்காய், கேரட், பீன்ஸ், சின்ன வெங்காயம், குடமிளகாய் இவ்வளோ எடுத்துருக்கோம். கொஞ்சமாக ஒரு 3 தக்காளி. புளி ஒரு 50 கிராம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம. கொத்தமல்லி தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பருப்பு பாயில் பண்ண போகிறோம். ஒரு 1/2 கிலோ பருப்பு பாயில் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம பருப்பு பாயில் பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது பாட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம சைடில் விட்டு மேம்பொடி வறுத்தலாம். அதுக்கப்புறம் தாளிப்பு போட்டு செட் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த பருப்பில் நம்ம என்னென்ன போடுறோம்? வெறும் பருப்பு போட்டு வேக வைக்கிறோமா? சில பேர் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றி வேக வைப்பாங்க. பருப்பு நல்லா மசிஞ்சு வரணும், அப்போ சீக்கிரமாக வேகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ட்ரிக்ஸ் எதுனா நீங்கள் கேட்ரிங் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுவீங்களா? அதாவது இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணுறதில்ல. எண்ணெய் எதுக்கு ஊற்றுறாங்கன்னா பருப்பு வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும். அந்த பொங்குறது ப்ளஸ் அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஆமாம், அதுக்காக தான் அந்த எண்ணெய் ஊற்றுறது. கரெக்டான விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து சொல்லும் போது ஞாபகத்துக்கு வருது. ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் பெருங்காய கட்டி, மஞ்சத்தூள், ஒரு 4 பச்சை மிளகா, 4 கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அதில் வேக வைக்கும் போது அதோட அரோமா கொதிக்கும் போதே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் செப்பரேட்டாக நம்ம தனியாகவும் போடுவோம். அதாவது நம்ம ஸ்டைல் எப்போவுமே உங்களுக்கு தெரியும், கரைச்சி ஏற்றுறது தான். எல்லாமே ஃபுல்லாக கரைச்சி ஏற்றிட்டு கடைசியாக ஒரு தாலி போடும். அதே மாதிரி தான் அதுலேயும் எல்லாமே நம்ம போடுவோம். சரி, ஓகே. இப்போ பருப்பு வந்து வேக போட்டோம் செஃப். அது ஒரு 1/2 வேக்காடு ஆகட்டும். 1/2 வேக்காடு ஆனதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, பச்சை மிளகாய் எல்லாம் போடலாம். அதுக்கு முன்னாடி சும்மா இருக்காமல் நம்ம மேம்பொடியை வறுத்துருவோம் இப்போ. சரி, ஓகே. ஓகே சார். எனக்கு இந்த 1/2 வேக்காடுக்கு அப்புறம் தான் இந்த பெருங்காயம், மஞ்சள் தூள் எல்லாம் போடணும்னு சொல்லுங்க. அதுக்கு என்ன காரணம்? ஏன் ஃபர்ஸ்ட் போடாது? நம்ம என்ன தான் பருப்பு ஒரு 10 வாட்டி கழுவுனாலுமே அதில் உள்ள அழுக்கு வந்து மேலே வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து நம்ம எடுக்க வந்து நம்ம எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா இந்த பெருங்காயத்தூள், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அதனால ஃபுல் பவர் அதுக்கு போகாது. அதனால 1/2 வேக்காடு ஆனதுக்கப்புறம் போட்டோம்னா சக்குன்னு அது பிடிச்சிக்கும். சரி, அப்போ நான் சைடில் வந்து நலுக்கலாம் அப்படியே எடுக்கிறேன். ஆமாம், நீங்கள் அப்படியே ஒர்க் ஆரம்பிங்க. ஓகே சார். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய். ரொம்ப ஊற்றக்கூடாது. ரொம்ப ஊற்றினா மிக்சியில் அடிபடாது. அதனால் ட்ரையாக தான் வறுக்கணும் இந்த பொடி. நம்ம எதுக்காக இந்த கடலப்பருப்புலாம் கொஞ்சம் செவந்தால் நல்லாயிருக்கும், லைஃப் டைம் கொஞ்சம் வச்சுக்கலாங்கிறதுக்காக லைட்டாக நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, சரி, ஓகே. அந்த வாசத்தை தக்க வைக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. அடுத்து வெந்தயம் அப்புறம் தேவை கடலப்பருப்பு. இந்தாங்க, நான் எடுத்துறேன் உங்களுக்கு எல்லாம். ஓகே. ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுருவோம். சும்மா கொஞ்சமாக ஒரு 25 கிராம்லேருந்து 30 கிராம் போட்டால் போதும். சரி, ஓகே, டன். ஓகே. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு. ஆமாம், இது வந்து லைட்டாக செவக்கணும். லைட்டாக செவந்தால் போதும். ஓகே. வெந்தயம் எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஒரு கூலிங், அதாவது எப்படி சொன்னால் நமக்கு ஸ்டொமக் பெயின் எதாக இருந்தாலும் வெந்தயம் வந்து நம்ம கூலிங்காக இருக்கும். அதனால் நான் கற்றுக்க போகிறதுலேருந்து எல்லாருமே வெந்தயம் போடுவாங்க. அந்த கான்செப்டாக நம்ம வெந்தயம் போட்டுக்கிறோம். சோறுப்பு. ஆமாம். அடுத்து கடலப்பருப்பு. கடலப்பருப்பு வந்து அந்த அந்த சாம்பார் அந்த திடம் கொடுக்கும். ஆமாம், கரெக்டு. ரைட்டா? ஆமாம், உண்மை தான். கடலப்பருப்பு எதுக்கு போடுறோன்னா இதை அரைச்சோன்னா கடல மாவு. உண்மை தான். அதனால் இது எதுக்கு போடுறோன்னா ஒரு திக்கனிங் ஏஜென்ட் மாதிரி. சாம்பார் லூஸாக இருந்தால் கூட லைட்டாக இழுத்துக்கும். அதனால் தேவையான அளவு மட்டும் நம்ம போட்டுவோம். சரி, ஓகே. கடலப்பருப்பு. அதுக்கப்புறம் மல்லி. இந்தாங்க, நாட்டு மல்லி நினைக்கிறேன். ஆமாம். ஓகே. நல்லா தாராளமாக போடலாம். நான் நிறையா போடுறேன். எதுக்குன்னா நான் வச்சுக்கிறதுக்காக போடுறேன். நீங்களும் இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கலாம்.
ஆனால் ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும். எப்போ சாம்பார் வச்சாலும் நீ உங்கள் சைட்லேயே சாம்பார் வச்சுட்டு இந்த பொடியை மேலே தூவி விட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கல்யாண சாம்பார் வாசனை. கல்யாண சாம்பார் வாசனை வரும். ஓகே. ஸோ மல்லி தான் அதிகமாக இருக்குது. ஆமாம். எவ்வளோ போட்டிருக்கோம் மல்லி? மல்லி கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் போட்டிருக்கோம். 200 கிராம் மல்லி போட்டிருக்கோம். ஓகே டன். இதுக்கப்புறம் 200 கிராம் மல்லி எதுக்காக போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து சாம்பாரில் சாம்பார் தூள் மட்டும்தான் போடுவோம், மல்லித்தூள் போட மாட்டோம். அதுக்காக தான் இதில் ஏற்றுறோம் நம்ம. அதாவது சக்தி சாம்பார் பொடி. ஆமாம், கண்டிப்பாக. இது இந்த காஞ்ச மிளகா வந்து எதுக்கு போடுறோம்னா, இந்த காரத்துக்கு மட்டும்தான் நம்ம போடணும், எக்ஸ்ட்ரா காரத்துக்கு போட்டக்கூடாது. ஏன்னா சாம்பார் ஆல்ரெடி காரம் இருக்கும். ஏன்னா பச்சை மிளகா போடுறோம், சாம்பார் தூள் போடுறோம், எல்லாமே போடுறோம். இந்த மல்லி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான மிளகா மட்டும்தான். அதாவது மேம்பொடிக்கான தேவையான காரம் மட்டும்தான். ஆமாம், இதுக்கு தேவையானது மட்டும்தான். நம்ம அதுக்கு சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அப்போ சாம்பார் காரமாகிடும். சரி, ஓகே. அதனால் இதுக்கு தேவையானது மட்டும் நம்ம போட்டுப்போம். ஒரு 20 மிளகா. சரி, ஓகே. மிளகு ஜீரகம் இந்தாங்க, மிளகு சீரகம். ஆமாம், மிளகு வந்து சும்மா ஒரு 10 பல்லு போட்டால் போதும், சும்மா காரத்துக்காக தான். ஜீரகம் அதை விட 3 மடங்கு போடுற மாதிரி இருக்கும். இதுதான் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. ஓகே, ஜீரகம் தான். ஸோ மிளகோட 3 மடங்கு சீரகம் போகணும், நல்லா வாசத்துக்கு. ஆமாம், ஓகே. ஓகே. ஆமாம். அடுத்து நம்ம ஸ்பெஷல் பூண்டு. ஓகே. பார்த்துங்க. ஆனால் பூண்டு வந்து சாம்பாரில் போடுவோம், அதாவது வேக வைக்கும் போது போடுவாங்க. ஆனால் பொடியில் போடுறது ஃபர்ஸ்ட் டைம் நான் சாம்பார் பொடி பண்ணுறது. ஓகே. ஆமாம். அடுத்து முந்திரி கசகசா, நம்மளோட ஹீரோ. ஆமாம், இந்தாங்க முந்திரி கசகசா. ஸோ இந்த முந்திரி வந்து இவ்வளோ தான் போடணும்னு சொல்லி டிட்டோ இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் போடல? இல்லை, ரொம்பலாம் போட்டக்கூடாது. ரொம்ப போட்டோம்னா இதோட டேஸ்ட் சாம்பாரை டாமினேட் பண்ணிடும். ஓகே. அதனால எவ்வளோ தேவையோ அவ்வளோ, ஒரு 10 ஒரு 15 அவ்வளோதான் போடலாம். நீங்கள் சொன்ன குவான்டிட்டி கரெக்டாக? ஆமாம், கண்டிப்பாக. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கசகசா. அடுத்து கசகசா எவ்வளோ போடுறோம்? ஒரு 25 கிராம். ஓகே. 25 கிராம் 20 கிராம் போதும். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் வறுக்கணும், தனித்தனியாக வறுக்கணும்? ஆமாம், இல்லை, தனித்தனியாக வறுத்தா தான் ஒன்று வறுபட்டும் ஒன்று வறுபடாது. இப்போ தான் நம்ம கிண்டணும். எதுக்காக ஒன்றா வறுக்கிறோம் அப்படின்னா, எல்லாமே ஒரே ஈவனாக குக் ஆகும். சில பேர் ஒன்றா ட்ரையாக வறுத்துட்டு பண்ணுவாங்க, ஒன்று செவந்திருக்கும் ஒன்று செவராமல் இருக்கும். அதனால் மொத்தமாக போட்டு வறுத்தோம்னா ஸ்லோ ஃபயரில் வச்சோன்னா எல்லாமே காமனாக ஸ்லோவாக அப்படியே ரோஸ்ட் ஆகும். சரி, சைடில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பருப்பில் இருக்க நலுக்கு எடுக்கலாமா? எடுத்துடலாம். அது ஏன்னா நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னு தெரியல, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். வந்தால் நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மஞ்சத்தூள்லாம் போடு, நல்லது. அப்படின்னா கொஞ்சம் பருப்பு வேகணும். இன்னொரு 5% வெந்திருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ கருவேப்பிலையும் டர்மரிக் மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு போட்டு லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு கோயிலில் மஞ்சத்தூளும் போடணும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ தான் கலர் கொடுக்கணும், இல்லைன்னா இதே கலர்லேயே இருக்கும். சரி, ஓகே. மஞ்சத்தூள் அது வறுத்த பக்குவத்தை காட்டுங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து எத்தனை சதவீதம் அளவுக்கு வதக்கிட்டு இருக்கும்? ஒரு 80%. 80% ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருக்கோம். சரி, ஓகே. டன். சும்மா ஒரு சிட்டிகை இருந்தால் போதும், அந்த கலர் மாறுறதுக்காக தான். அடுத்து கருவேப்பிலை. சரி, ஓகே. இதுக்கப்புறம் கருவேப்பிலை. இந்தாங்க. ஆமாம், மஞ்சத்தூள் போட்ட உடனே அந்த அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்படி லைட்டாக அந்த மசாலோட கலர் மாற ஆரம்பிக்கும். ஓகே. கருவேப்பிலை போதுமா? அது போதும். ஓகே. ஏன்னா அடுத்து நம்ம தாளிப்புலாம் போடுவோம், இது சும்மா அரைக்கிறதுக்கு மட்டும். சரி, ஓகே. இது போதுமான அளவு. அதை ஃபஸ்ட்டு அந்த மஞ்சத்தூள் போடுறதுக்கு முன்னாடியோ அந்த பச்சை கருவேப்பிலை போடுறதுக்கு முன்னாடியே இருந்த மசாலா இப்போ பாருங்க, ரெண்டுத்தையும் போட்ட பிறகு அது ஒரு ஹைலைட் ஆகிடுது இல்லை? ஆமாம், நமக்கு ஸ்மெல்லே ஒரு சேஞ்சஸ் ஆகிருக்கும் பாருங்க. ஓகே. ஸோ தேங்காய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் முந்திரி போடுறீங்க. ஆமாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? பவுடர் பண்ணுறோமா? ஆமாம், இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ இது அரைக்கிற பக்குவம் என்ன மாதிரி பக்குவத்தில் இருக்கணும்? குறைன்னு அரைக்கணும். நம்ம இட்லி பொடி அரைப்போம்ல அந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சக்கூடாது. ரொம்ப நைஸாக அரைச்சி நம்ம மேம்படி போட்டோன்னா கெட்டியாக போயிடும். அப்போ வந்து ஒரு 80லேருந்து 90% 80 to 90% அளவுக்கு நீங்கள் பவுடர் பண்ணிக்கலாம். ஓகே, டன். இப்போ மாற்றிடலாமா? மாற்றிடலாம். ஓகே, இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ காமிங்க. அவ்வளோதான். நல்லா வாசமும் கொடுக்குது. ஆமாம், அப்படியே மல்லியோட வாசம் வந்து எடுத்து கொடுக்குது அப்படியே. சரி, அந்த பூண்டு வெந்துருமா அந்த டைமில்? இல்லை, வேகாது. இல்லை வந்து ஆஃப் டன்ல வந்து எப்படி சொல்ல, பூண்டு சுடுவோம்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகே. சுட்ட பூண்டு நம்ம சாப்பிட்டுருப்போம்ல, அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நம்ம அரைச்சோன்னா அது மேஷ் ஆகிடும். அப்படி நல்லா இருக்கும். அப்போ இப்போது பவுடர் பண்ணி காமிங்க. ஓகே. ஓகே. இந்த இடத்துல அந்த பூண்டோட விஷயத்தை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. நிறைய பேர் வந்து அந்த பூண்டு வறுக்கணும்னு சொல்லிட்டு அதிகமாக வறுக்கும்போது மற்ற ஸ்பைசஸ் வந்து பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல அந்த பூண்டு வந்து ஹாஃப் டன் தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஹாஃப் டன் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுன்னா கெட்டு போகாதா? ஆகாது. ஆகாது. சரி, அதனால தான் நம்ம ஸ்கின்னோட போடுறோம். பூண்டை ஸ்கின் எடுத்தோம்னா ஈரப்பதம் இருக்கும்.
இப்போ ஸ்கின்னோட இது ஸ்கின் எடுக்காமல் அப்படியே போட்டோம்னா அந்த ஈரத்தை வந்து ட்ரை ஆகிடும். இப்போ அதனால நமக்கு ட்ரை ஆகிடும் பூண்டு. பார்த்தீங்கன்னா சேஃப் இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம். இது அரைச்சதுன்னா இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும் நமக்கு. ஓகே. நல்லா குறன்னு இல்லாமல் ரொம்ப நைஸும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மேலே போடுறப்ப வந்து ஊறி அப்படியே இறங்கும். இப்போது இந்த பொடியை அரைச்சி முடிச்ச பிறகு எப்படி ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க? இதை இப்போ அரைச்சி அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் மட்டும் தான் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் உடனே ஒரு டப்பாலேயோ வேறு ஏதாவது பிளாஸ்டிக்கையோ இல்லை கண்ணாடி பாக்ஸ்லேயோ போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சிடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு வெளில போகாமல் இருக்கும். ஸ்மெல் போயிடுச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே இருக்காது, சாதாரண மல்லித்தூள் மாதிரி ஆகிடும். சரி, ஓகே. ஆமாம், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு டிப் கொடுத்துருக்காரு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சைடில் என்ன பண்ணியிருக்கீங்க? நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு ஆஃப்டன்னு. இதில் வந்து நம்ம பெருங்காயம் கட்டி, மஞ்சத்தூள், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வரும். அது ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஓகே. இதுக்கப்புறமும் இன்னும் நல்லா வேகணும்ல? ஆமாம் ஆமாம். இந்த பருப்பு வேக வைக்கும் போது முக்கியமாக பார்க்குற பக்கம் என்ன? நல்லா அந்த பருப்பு மசிஞ்சிருக்கணுமா? அப்படி இல்லை. அதாவது டிஃபன் சாம்பார், சாப்பாடு சாம்பார்னு 2 விதம் இருக்குது. சாப்பாடு சாம்பாருக்கு 80% வெந்தால் போதும். ஏன்னா அது காய் கூட மறுபடியும் நம்ம கொதிக்க வைப்போம். அப்போ கொதிக்க வைக்கும்போது 100% வெந்துடும். அதனால் இதுதான் பக்குவம். சில பேர் 2யுமே நல்லா வேக வச்சுருவாங்க. சாம்பார் கொஞ்சம் கொலன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு ஒரு நர்வஸாக இருக்கும். ஓகே. அதனால இந்த லஞ்ச் சாம்பார் வந்து பருப்பு வேக வைக்கிற பக்கம் 80%. ஆமாம். அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டு வேக, அது ஒரு கொதி வரும். காயோட சேர்ந்து கொதிக்கும், நல்லாயிருக்கும். அது அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து வந்து நம்ம சாம்பாருக்கு புளி கரைச்சி காயெல்லாம் சாம்பார் தூள் எல்லாம் போட்டுட்டு கடைசியாக தாலி போட்டு அடுப்பில் ஏற்ற போகிறோம். சரி, ஓகே. ஆரம்பிச்சலாமா? ஆரம்பிச்சு. ஓகே. அதாவது அந்த புளி தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோமா? ஆமாம், நம்ம வத்த குழம்பு வச்சுமே அதே ஸ்டைல் தான். புளியை கரைச்சி காய்கறியை போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு கரைச்சிட்டு அப்புறமா மேலே ஏற்றிட்டு தாளிப்பு தூக்கி கொட்ட போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு புளி தண்ணி வேணும். ஓகே. அப்போ இந்த காய்கறியும் தேவைப்படல? ஆமாம், எல்லாமே A to Z எல்லாம். A to Z தேவை. நான் ஒன்று நான் எடுக்கிறத வேலை நான் இப்படி எடுத்து வச்சுக்கிறேன். ஓகே. உங்களுக்கு என்னென்ன தேவையோ அப்படி எடுத்துங்க. ஓகே சார். ஃபஸ்ட்டு புளி தண்ணி. சரி, ஓகே. நாங்கள் புளி ஆல்ரெடி நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து எல்லா வெஜிடபிளும் நம்ம போட்டுற வேண்டியதான். வெஜிடபிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காயம் கட்டி, உப்பு, சாம்பார் தூள், மஞ்சத்தூள். ஓகே. இப்போ இந்த இடத்துல அந்த புளி தண்ணி இருக்கும்போது இந்த காய்கறி வேகாதுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். சில பேர் சொல்லுவாங்க புளியில் போட்டால் எந்த காய்கறி வேகாது, லேட் ஆகும் அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. புளி, உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து கொதித்து காய்கறியில் ஏறினாதான் அந்த காயில் உள்ள டேஸ்ட்டு வந்து நல்லாகும். புளியில் வந்து இப்போ நம்ம வேக வைப்போம் பாருங்கள், மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துல 6 நிமிஷத்துல நல்லா வெந்து போயிடும். இந்த புளி வந்து உள்ளே ஏறினா தான் நம்ம சாம்பார் சாப்பிடும் போது தான் சரி, எதாக இருந்தாலும் சரி, அந்த புளிப்பு, இனிப்பு, உப்பு எல்லாமே இருக்கும். ஓகே. சில பேர் அதான் சொல்லுவாங்க புளியில் போட்டால் ரொம்ப நேரம் வேகும் அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் காலங்காலமாக அப்படி தான் செய்கிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன போடுறோம்? கத்திரிக்காய். இந்தாங்க கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய். ஆமாம், பச்சை கத்திரிக்காய். எங்கள் ஊர் சைடில் வெள்ளை கத்திரிக்காய்னு சொல்லுவோம். இங்கே கும்போணத்தில் மட்டும்தான் இது மேக்ஸிமம் கிடைக்கும். கத்திரிக்காய் நம்ம சாப்பாடு சாம்பாருக்கு எப்படி வெட்டினாலும் இவ்வளோ பெருசாக வெட்டணும். ஓகே. ரொம்ப சின்னதாக வெட்டிடக்கூடாது. எந்த அளவுக்கு பெருசாக வெட்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்கிரம் வந்து மசிஞ்சு போகாது, அதனால தான் பெருசாக போடுவாங்க. அதாவது பல்காக பண்ணுற சாம்பார்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடும். அடுத்து கேரட்டு நல்லா ரவுண்டாக நம்ம இஷ்டத்துக்கு நல்லா பெருசாக. ஓகே. ஓகே. குடமிளகாமா? அடுத்து பீன்ஸு. பீன்ஸு நல்லா நீட்டாக நம்ம முருங்கைக்காய் எப்படி வெட்டுறோமோ அதே ஸ்டேஜ்லேயே தான். சரி, ஓகே. ஓகே. வேறு என்ன இருக்குது? முருங்கைக்காய் இருக்குது. ஆமாம். எந்த அளவுக்கு முருங்கைக்காய் போகிறோமோ அந்த அளவுக்கு சாம்பார் நல்ல ஸ்மெல்லு இருக்கும். சரி, ஓகே. அதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து இப்போ நான்வெஜ் பிரியாணி பண்ணுறோம்னா 1க்கு 1 1க்கு 1ன்னு சொல்லி நம்ம மீட்டு போடுவோம் எதாக இருந்தாலும். அதே மாதிரி தான் நம்ம சாப்பாடு சாம்பாருக்கு 1/2 கிலோ பருப்பு ஏற்றிருக்கேன்னா 1 கிலோ காய் போடணும். அதுதான் முக்கியமான விஷயம். சாம்பாரோட டேஸ்ட்டு அதுதான். ஓகே. ஓகே. பருப்பு மட்டும் வேக வச்சோன்னா பருப்போட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அந்த பருப்போட டேஸ்ட்டை மாற்றுறது இந்த காய்கறிகள் தான். அதனால் காய்கறிகள் அதிகமாக போடணும். காய்கறி நல்லா போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் கல்யாண மண்டபத்தில் எல்லாம் மண்டபத்தை உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது நல்லா ஸ்மெல் வரும். ஒரு டைனிங்க்கு உள்ளே போனாலே ஒரு ஸ்மெல் வரும். 1/2க்கு 1. ஆமாம், 1க்கு 2. 1க்கு 2. ஆமாம், சூப்பர். அடுத்து குடமிளகா. ஓகே. அடுத்தது மாங்காய் எல்லாம் போட்டாச்சு, வேறு எதுவுமே இல்லைங்க. தக்காளி. ஓகே. தக்காளியும் போட்டுருமா? ஆமாம். தாளிக்கிறதுலாம் இல்லையா? வெங்காயம் மட்டும் உங்கள் சாம்பார் இப்படி வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், எல்லாமே குண்டு வெட்டு தான். ஓகே, குண்டு வெட்டு. ஆமாம், நாங்கள் டைஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம், நானும் அப்படி தான் அங்கே இருக்கும்போது சொன்னேன். இங்கே வந்த பிறகு குண்டு வெட்டு தான் ஆயிடுச்சு. இது மாங்காய் மட்டும் ஒரு சாம்பார் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுப்போம். ஏன்னா இப்போ போட்டோம்னா ஃபுல்லாக இந்த இதை டாமினேட் பண்ணிடும். அதனால அது மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த காய்கறி வெந்து இப்போ போடுறோம்டா. ஆமாம். வெங்காயம் தாளிப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தாளிப்பு. அப்போ ஆல்மோஸ்ட் இப்போ என்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், மாங்காய் மட்டும் தான். வேறு எதுனா மற்றெல்லாம் போட்டாச்சு. ஓகே. இதுக்கப்புறம்
தாலி போட போகிறோம். Okay. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் தூள், மஞ்சள் தூள், பெருங்காய கட்டி ஆல்ரெடி இதுலேயும் பெருங்காய கட்டி போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இதில் ஒரு வாட்டி போடணும். அதோட ஃப்ளேவர் தனியாக இருக்கும், இதோட ஃப்ளேவர் தனியாக இருக்கும். ரெண்டையும் தூக்கி அடிக்கும்போது ஈக்குவலாக இருக்கும். இப்போ பெருங்காய கட்டி ஆல்ரெடி அதில் போட்டிருக்கோம். அதனால அதில் பாதி ஒரு 20 கிராம். சரி ஓகே, 20 கிராம் பெருங்காயம். ஆமாம். அடுத்து மஞ்சத்தூள். ஓகே, மஞ்சத்தூள் இதில் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு வேளை நீங்கள் கூட போட்டு இருந்தீங்கன்னா இதில் கம்மி பண்ணிங்க. இல்லை அதில் கம்மியாக போட்டுருந்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கூட போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப போட்டிங்கன்னா மஞ்சத்தூள் ஸ்மெல்லு ரொம்ப இருக்கும். அதனால் நார்மலாக போட்டாலே போதும். நமக்கு இது போதுமான அளவு. ஏன்னா ஆல்ரெடி அதில் நான் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அதனால நமக்கு இது போதுமான அளவு. அடுத்து சாம்பார் தூள். இப்போ நம்ம மேம்பொடி பண்ணியிருக்கோம். ஆமாம். அப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த சக்தி மசாலா சாம்பார் பொடியும் யூஸ் பண்ணுறோம். ஆமாம். ரெண்டுமே போடுறதுக்கு வந்து என்ன காரணம்? இந்த சாம்பார் தூள் எதுக்கு போடுறோம்னா, இப்போ நம்ம காய்கறியெல்லாம் போடுறோம்ல, இந்த காய்கறியெல்லாம் எல்லாமே அப்சர்வ் பண்ணுறதுக்காக நம்ம இதில் எல்லாமே மிக்சிங்காக இருக்கும். இதில் போகிறப்ப எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த மசாலா போடுறது நல்ல ஃப்ளேவருக்காக இருக்கும். எது? மேம்பொடி. மேம்பொடி. ஆமாம். நாங்கள் சொல்கிறது மேம்பொடிம்பாங்க, சில பேர் அரவை பொடிம்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலாக சொல்லுவோம். கும்பகோணத்தில் மேம்பொடின்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் கல்யாண மண்டபத்தில் 2 பொடியும் யூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக 2 பொடி யூஸ் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. எங்களுக்கு போனோடனே இதானே வேலையே. ஃபஸ்ட்டு போனோடனே மேம்பொடி வறுக்கிறது தான் எங்களுக்கு வேலையே. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, நான் நிறைய இடத்துல வந்து இது மாதிரி ரெசிபி தேடி போகும்போது நிறைய கேட்டரர்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து ஸ்பைசஸ் பொடி யூஸ் பண்ணுறது வந்து சக்தி. இந்த சாம்பார் பொடி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. மஞ்சத்தூள், அது பர்டிகுலராக மல்லித்தூள் எல்லா கேட்டரஸும் யூஸ் பண்ணுறது, ரைட்டா? கண்டிப்பாக. ஏன்னா அதோட ஃபைன் அந்த வாசம் கொடுக்கறது வந்து நிறைய விஷயம். இது ப்ரொமோஷனுக்காக சொல்ல, இது ஃப்ரம் நான் பார்க்குற விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆமாம். இல்லை, நாங்களே அதான் யூஸ் பண்ணுறோம். எப்படி சொல்ல, சில சமயம் வேறு மசாலாலாம் வரும் எங்களுக்கு. வந்துச்சுன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவோம். அவங்களே கேட்பாங்க இதை யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படி. யூஸ் பண்ணி பார்க்குற பிரச்சனை இல்லை. ஃப்ளேவர் இருக்காது, ஸ்பைசி இருக்காது, கலர் இருக்காது. நமக்கு 3மே முக்கியம். இப்போ கல்யாணம்னாலே உங்களுக்கு கலர் தான் ஃபஸ்ட்டு. கலரு நல்லா இருக்கும் தான். இது ஒரு ஃப்ளேவர். ஆமாம், எல்லாமே இருக்கும். ஆனால் சக்தியில் எல்லாமே இருக்கும். சரி, நல்ல விஷயம். அடுத்து அச்சு வெல்லம் போடுறோம் நம்ம. போதும். எல்லாம் சாம்பாருக்குலாம் அச்சு வெல்லம்லாம் கடைசியாக தான் நான் போட்டு பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டைலே கரைச்சி ஏற்றுறதா உங்களுக்கு தெரியாதா? அந்த லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணீங்களா வத்த குழம்பு சாதமாகட்டும், பொங்கலாகட்டும். ஆமாம், எல்லாமே நம்ம கரைச்சி ஏற்றுறது தான். இது ஒரு நல்லா இருக்கும், ஒரு அரோமா நல்லா இருக்கும். இது ஒரு பக்கம் வேறு. ஆமாம், காய்கறி எல்லாம் சேர்ந்து குக் ஆகுறதும். சில பேர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவாங்க, சில பேர் வதக்கிட்டு அதிலே ஒன்றா போடுவாங்க. இது அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே டேரெக்டாக போடுறது. சரி, ஓகே. அடுத்து நம்ம உப்பு போட போகிறோம். சரி, ஓகே. நாங்கள் கல் உப்பு. உப்பு எப்போவுமே பாதி உப்பு போடுங்க, வேணா நம்ம போட்டுக்கலாம். ஓகே, பாதி உப்பு. அதாவது தேவையான டைமில் அந்த புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஆமாம், கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்போ சாம்பார் வைக்கிறோன்னா சும்மா உப்பு பார்க்கக்கூடாது. நிறையா பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. ஒன்று போட்டு செக் பண்ணுறாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா டேஸ்ட்டு நமக்கே தெரியாது, மறத்து போயிடும். அதிகபட்சம் ஒரு வாட்டி, அதிகபட்சம் 3 டைம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பார்த்தோன்னா அதோட இது நமக்கே தெரியாது. நல்ல விஷயம், அதான் உண்மை. அடுத்து தண்ணி ஊற்றிடலாம். சரி, தண்ணி நாங்கள் பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஊற்றிட்டு ஒரு கையால் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஏன்னா ஈவனாக தண்ணி இருக்கா என்னான்னு பார்க்குறதுக்கு கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு, பத்தலைன்னா லைட்டாக. சரி, ஓகே. ஆமாம். இப்போ வந்து இது மேலே தாலி போட்டுற வேண்டியதான். தாலி போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். இப்போ இதுக்கப்புறம் தாலி போடணும். ஆமாம். சரி, ஓகே. ஓகே, இப்போ இதை இறக்கி வச்சுருவோம். அப்போ கடைசியாக தாலி போடுறதுலாம் இல்லை? இல்லை, தாலிப்பு வேகணும். டபுள் தாலி போடுறது வந்து டிஃபன் சாம்பாருக்கு போடுவாங்க. ஒரு வாட்டி தாலி போட்டு ஏற்றிட்டு மறுபடியும் ஃபைனல் டச்சாக ஒரு வாட்டி போடுவாங்க. இது சாப்பாடு சாம்பார் இறக்கிட்டு இதிலே தாலி போட்டு இதில் சின்ன வெங்காயம் வேகணும். ஓகே, சூப்பர். ஃபைனல் டச்சாக தாலி போடுறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி. தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவீங்களா? ஆமாம், கம்பல்சரி சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய் தான். எங்கள் ஊர் ஸ்டைல் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான். ஓகே. ஆமாம். அடுத்து வந்து காஞ்ச மிளகா, சும்மா ஒரு 4 மிளகா மட்டும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா தாங்க? ஆமாம். ஓகே. அது கொஞ்சம் பிளாக் ஆனால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து வெந்தயம். சரி, ஓகே. சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். சும்மா ஒரு 10 பீஸ் போட்டால் கூட வைக்கலாம். சும்மா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. ஆமாம். அடுத்து கடுகு. கடுகு நல்லா கோவப்படுற ஆள், அதனால் அவர் நல்லா வெடிக்கிட்டோம். அவர் இல்லைன்னா கசக்கும். அடுத்து ஜீரகம். சரி, ஓகே. நமக்கு ஜீரகம் தான் ஹைலைட்டு. அதனால் ஜீரகம் தாராளமாக போடலாம். நிறைய டைஜஷன் ஆகும், எல்லாத்துக்குமே நல்லது. அடுத்து கருவேப்பிலை. சரி, ஓகே. இப்போ அந்த காயத்துக்கு ஊற்றிடுமா? ஆமாம், இல்லை, இதுக்கு எடுத்து தான் நம்ம சின்ன வெங்காயம். ஓகே. ஒரு 2 நிமிஷம் லைட்டாக சாப்பிட்டோம். ரொம்ப இதாகிடக்கூடாது, லைட்டாக. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், பச்சை கருவேப்பிலை, வெங்காயம் கடைசியாக போட்டு நம்ம தாளிக்கிறோம். ஆமாம். ஓகே.
இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம க்ரஷ் பண்ண பூண்டு போட போகிறோம். ஓகே. ஆமாம், நம்ம ஸ்டைலில். ஓகே, உங்கள் ஸ்டைலில். ஆமாம், யாருமே போட மாட்டாங்க, நம்ம போடுறோம். எவ்வளோ போடுறீங்க? சும்மா ஒரு 4-5 பூண்டு இருந்தால் போதும். ஒரு 5 எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 10 பல்லு. சரி, ஓகே. அந்த ஸ்டேஜ். இப்போ நம்ம ஒரு 15 பேர் இருக்கோம், அதனால ஒரு 15 பூண்டு அளவு. ஓகே, அவ்வளோதான். ஸோ அதனால பூண்டு இடத்துல போடுறோம். ஆமாம், இப்போ பார்த்தாலே தெரியும் நமக்கு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இன்னொன்று அந்த தேங்காயோட வாசம் அப்படியே கமகமகமும் தூக்குதுங்க. இந்த தாளிப்பை நம்ம தூக்கி அதில் ஊற்றிடலாம். சரி, ஓகே. ஓகே, இது ரொம்ப வதக்க வேண்டியதுனா இல்லையா? சும்மா ஜஸ்ட் இதுதான். பாயில் பண்ணுறது எல்லாமே அதில் தான். இப்போதாங்க அந்த பூண்டு வாசனும் தூக்குது. ரொம்ப வதக்கக்கூடாது. ரொம்ப வதக்கணும்னா வத்த குழம்பு வைக்கிறத ரொம்ப வதக்கணும். இது சாம்பாருக்காக லைட்டாக வதக்கணும் போதும். சரி, இப்போ நம்ம மாற்றிடுவோம். அது மாற்றிடலாமா? அதுக்குமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு காமிங்களேன். இதுதான் பார்ப்போம். ஆமாம், சரி, ஓகே. இப்போ இந்த தாளிப்பு நம்ம போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பாத்திரத்துல கொட்டுறோமா? இல்லை, இதை தூக்கி அந்த பாத்திரத்தில் கொட்டிடுறோம். ஆமாம், சரி. ஏன்னா எண்ணெய் சட்டியில் சாம்பார் வச்சோம்னா சைடு கருப்படிக்கும். மேக்ஸிமம் எண்ணெய் சட்டியில் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். தாளிப்பு மட்டும் எண்ணெய் சட்டி வச்சுக்க வேண்டியது. கலர் மாறாது. ஆமாம், டவரால தான் செய்யணும் எல்லாமே. சரி, இப்போ தாளிப்பு நம்ம போட்டாச்சு. ஆமாம் சார். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிடலாமா? ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி கொதி வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் வெஜிடபிள் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் வேணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிட்ஸ் பாயில் ஆகும். பாயில் ஆனதுக்கப்புறம் பருப்பு தூக்கி அடிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் மேம்படியை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. ஓகே. இந்த மாங்காய் போடுற பக்கம் சொன்னீங்களா, அது என்னது? அதாவது காய் வந்து ஒரு 60% வெந்ததுக்கப்புறம் நம்ம மாங்காய் போடுறோம். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80% ஆகிடும். இதுவும் 80, அதுவும் 80 சேர்க்கும்போது நமக்கு 100% நல்லா இருக்கும். இப்போ காய் வெந்திருக்குமா? வெந்திருக்கு சார். ஓகே, பார்த்துருமா? இதில் வந்து இந்த காய் வேகும் போது அந்த மாங்காவை போட்டோம். நாங்கள் சொன்ன மாதிரி அந்த 60% வெந்து வர டைமில் அந்த மாங்காய் போட்டோம். இப்போ அந்த காய் வந்து பக்குவத்து காமிங்களேன். ஆப்பா, பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ண உடையுது. அதெல்லாம் இப்போ ஆல்மோஸ்ட் காய்கறி எல்லாமே வெந்துருச்சு. அந்த பருப்பு தூக்கி இதில் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ண வேண்டியது. சரி, அவ்வளோதான். இந்தாங்க பருப்பும் அதே டைமில் காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா வெந்து மசிஞ்சு நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதுதான் பக்குவம். இது கெட்டியாக இருக்குது. ஆமாம், சூடாராக இருக்கும். ஆமாம், இது கெட்டியாக இருக்கும்போது இதில் போட்டோடனே சூடாகும் போது லூஸ் ஆகிடும். சரி, ஓகே. ஆறுன வச்சு அது கெட்டியாக இருக்கு. ஓகே. ஸோ இப்போ பருப்பை நம்ம ஊற்றிட்டோம். அவ்வளோதான், கெட்டியான பருப்பு. இது 15 பேர் சாப்பிடலாம்ல? 15 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ வந்து அந்த பருப்பும் ஊற்றியாச்சு. லாஸ்ட்டாக கடைசியாக பார்த்தீங்கன்னா அது மேம்பொடி போட போகிறோம். நல்லா மொட்டை மாடியிலேருந்து இங்கே கும்பகோணத்தில் சமைக்கிறது சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து உங்களோட கிச்சனில் போய் சமைச்சோம். இன்றைக்கி எங்களோட வீட்டுக்கே வந்துடலாம், இன்றைக்கி நம்ம கிச்சன் வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால சொல்லிட்டு இங்கே மொட்டை மாடி ஒரு சூப்பரான ஒரு ஆம்பியன்ஸில் உட்காந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கோம். வெரி குட். ஓகே. இப்போ எல்லாமே ஊற்றிட்டேன் செஃப். எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்லா கொதிச்சு வருது. ஆமாம், நல்லா கொதிச்சிருச்சு, எல்லாம் இதாகிடுச்சு, எல்லாமே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஓகே. காயும் வந்து நிறைய தெரியுது. ஆமாம், சாம்பாரில் பாருங்கள். சாம்பாரில் காய் தான் இருக்கும். கறி குழம்புல எப்படி கறி தெரியுதோ அதே மாதிரி சாம்பாரில் காய் தான் தெரியணும். அதுதான் ஹைலைட்டு நமக்கு. மேம்படி போட்டு நம்ம 2 சொட்டு நெய், பசு நெய் விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். சரி, நல்லா ரைஸ் போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட இது நல்லாயிருக்கும். எதுக்கு சொல்கிறோன்னா ரைஸ் வந்து சாம்பாருக்கு லைட்டாக குழஞ்சிருக்கணும். குழஞ்சாதான் இழுக்கும். சில பேர் ரொம்ப ட்ரையாக சாப்பிடுவாங்க. அப்போ வந்து சாம்பார் வந்து அப்சர்வ் பண்ணாது. அப்போ ரைஸ் லைட்டாக குழஞ்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். டபக்குன்னு போவோம். எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி சொல்கிறா பாருங்க. சூப்பர். இல்லை, உண்மை அதுதான். அதான் உண்மை. அதனால தான் பிராமின் எல்லாமே சாம்பார் சாதம், அந்த லிக்விட் ஐட்டம்லாம், கர்ட் ரைஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா எல்லாம் மேஷ் ஆகிருக்கும், கஷ்டமே இல்லாமல் டபக்குன்னு உள்ளே போயிடும். சரி, பொடி போட்டுருமா? போட்டுடலாம் சார். ஓகேடா. ஓகே, ஃபஸ்ட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பு ஆஃப் பண்ணி தான் பொடி போடுறோம். ஆமாம். நல்லா ஒரு கைப்பிடி பொடி போடுறாங்க. ஒரு கைப்பிடி பொடி எல்லா பக்கமும் போடுற மாதிரி. ஓகே. சாம்பாரே மறந்துச்சுங்க. ஆமாம். இது வந்து இப்போ எதுக்காக இப்படி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி போடுறோம்னா இந்த சூட்டில் இந்த பொடி வேகணும். அதனால தான் இது ஃபுல்லாக போடுறோம். சில பேர் அப்படியே போடுவாங்க. அப்படியே போட்டால் அங்கே மட்டும்தான் இருக்கும். அதனால் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டோம்னா எல்லா பக்கமும் கவர் ஆகிடும், தம் ஆகிடும் நமக்கு சீக்கிரம். ஓகே. அடுத்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி. சரி, ஓகே. கொத்தமல்லி போடாச்சு. அப்புறம் அடுத்து நெய் உங்களுக்கு அதிகம் பிடிக்குன்னா நீங்கள் தாராளமாக ஊற்றிக்கலாம். ஓகே. நமக்கு சும்மா 2 ட்ராப்ஸ் இருந்தால் போதும், அதனால் அதை மட்டும் ஊற்றிக்கலாம். சரி, ஓகே. ஓகே.
இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடணும், ஓப்பன் பண்ணவே கூடாது. மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், மிக்ஸ் பண்ணக்கூடாது. தம் போடுங்க. அப்படியே இருக்கணும் ஒரு 5 நிமிஷம். நீங்கள் எல்லாரும் பிரியாணிக்கு தம் போட்டு பார்த்துருப்பீங்க, ஆனால் சாம்பாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் தம் போடுறீங்க. தம் போட்டால் தான் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு நம்ம செஞ்சு தானே வந்து தம் போட்டு தான் ஆகும். ரைட், ஆகட்டும். ஒரு 5 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே சார். அதுக்குள்ளே எனக்கு அந்த சாதம் அந்த இலையில ரெடி பண்ணிடுறேன். சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். தம் உடைக்கலாமா? பண்ணிடலாம் சார். தம் உடைக்கிறது இல்லை, சாம்பாரை தம் உடைக்கிறோம். சரி, ஓகே. அது பாருங்களேன், அந்த பொடி போட்ட பிறகு அது அந்த கொத்தமல்லி அந்த இதெல்லாம் போடுவேன், அப்படியே அப்சர்வ் ஆயிருக்கு. ஓகே, மிக்ஸ் பண்ணிடலாமா சார்? வேற மாதிரிங்க. இப்போ நம்ம சாப்பிடும் போது பல்லெல்லாம் படாதா அந்த மல்லி இதெல்லாம்? அதுதான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரை பண்ணியிருக்கோம். பட் அது இல்லாமல் இந்த தம்மில் வெந்துடும். அந்த வெந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக போயிடும். சாப்பிடலாம். செக் பண்ணிக்கிறீங்களா சார்? கொடுங்க. நம்மளுக்கு இலெல்லாம் போட்டு நல்லா அண்ணன் சூப்பராக கொடுத்துருக்காரு. கொடுங்க. கொடுங்க. அதான் காய் அள்ளி போட்டுருக்காரு அண்ணன். கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், சூடாக இருக்கும். ரொம்ப கொதிக்கும் பார்த்துங்க. அப்புறம் ரொம்ப கொதிக்குது, ரொம்பவே கொதிக்குது. சூடோட சாப்பிட்டா அது ஒரு தனி பக்குவம். நல்லா தாராளமாக சாம்பார் பிணைஞ்சி சாப்பிடுங்க. இன்னொன்று சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா வேக விட்டுருக்காங்க. ஆமாம், மேரேஜ் கொஞ்சம் வேக விடுங்களா? நம்ம சாதம் லைட்டாக அதாவது ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு பதிஞ்சிருந்தால் தான் சாம்பார் நல்லா இருக்கும். சாப்பிட்டா நல்லா இருக்கும் நமக்கு. பிரமாதங்க, சூப்பராக இருக்குங்க. ஏன்னா பருப்பு சூப்பருங்க. கண்ணன் வேற லெவலுங்க. நீங்கள் சூப்பருங்க. அந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பருப்புலேயே பச்சை மிளகா போட்டிருக்கோம், மசாலாவிலையும் அந்த காஞ்ச மிளகா எல்லாம் போட்டிருக்கோம், திருப்பியும் நம்மகிட்ட இருக்க சக்தி மசாலா பொடியும் போட்டோம். இதெல்லாம் கொஞ்சம் காரம் இருக்கும், தூக்கலாக இருக்கும்னு நினச்சேன். பட் வெரி நைஸ். ஒன்றுமே இருக்காது, ஆனால் சூப்பராக ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வெரி குட் ஃப்ளேவர், செமையாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகே சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பார். வெரி குட் சாம்பார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த சாம்பார்லாம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க ஊற்றி சாப்பிடுவாங்க, அந்த நல்லா இருக்கும். ஆமாம், வேற மாதிரி சாம்பார் மட்டுமே ஊற்றிப்பாங்க, மற்றபடி ரசம் குழம்புலாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த ஹைலைட் சாம்பார் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாம்பார். ஓகே, நான் திருப்பி சொல்றேன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இன்னொன்று எனக்கு மணி 1:30 மணி ஆயிடுச்சு, பசி எடுத்துச்சு வேற. சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு, அது நல்லா ஊற்றி சாப்பிடணும் போல இருக்கு. ரியலி வெரி குட். தேங்க்யூ ஸோ மச். நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிட்றேன். இந்த காயோட எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும். நிதானமாக. கண்டிப்பாக. உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் அட்ரஸ், எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, லாஸ்ட் டைம் கொடுத்தீங்கல்ல? ஆமாம், அதே மாதிரி உங்களுக்கு எடுத்தாங்க. ஓகே சார். வணக்கம், என்னோட பேர் கண்ணன். நம்ம கும்பகோணத்தில் தாராசுரத்தில் இருக்கோம். கண்ணன் A to Z கேட்ரிங் சர்வீஸ்னு கிட்ட ஒரு 20 வருஷமாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே பல்க் ஆர்டர் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கான்ட்ராக்ட் ஆர்டருங்க எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். உங்கள் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி நாங்கள் நின்று செஞ்சு கொடுப்போம் எல்லாமே. என்ன கான்டாக்ட் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா 7904932683. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா 9843608341. நல்ல ஒரு அருமையான கதம்ப சாம்பார் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். நானும் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் சாம்பார், நிறைய ஷூட் பண்ணுறேன். பட் தி பெஸ்ட். இது மூணாவது ரெசிபி 6 அடிச்சிருக்காரு. ஓகே சார். இன்னும் நிறைய பார்ப்பீங்க, எல்லாமே 6 தான். அல்டிமேட். யார் சொல்லி கொடுத்தாங்கல்ல அவருக்கும் சேர்த்து ஒரு நன்றி சொல்லிடுறேன். கண்டிப்பாக. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ப்ரிப்பரேஷனில் பண்ணும்போது வந்து நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் போய் நம்ம சாப்பிட்றோன்னா அந்த டேஸ்ட், கல்யாணோட சாப்பாடு சாம்பார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல 2 நான் சொல்லுவேன். மேரேஜ் அதாவது மண்டபத்தில் சாப்பிட்ற மாதிரியும் டேஸ்ட் இருக்குது, அதே டைமில் நம்ம அம்மா கையில் சாப்பிட்ற அந்த ஒரு பக்குவமும் இருக்குது. ஏன்னா அந்த காய், அந்த பருப்பு, அந்த காரத்தன்மை, புளிப்புத்தன்மை எல்லாமே சூப்பராக ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சாம்பார் உங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் திருப்பி தப்பாக எடுத்துக்காதீங்க, சண்டையே வராதுங்க. நிறைய பேர் வீட்டில் இந்த சாம்பார் ரசம் செய்யும்போது சார் எனக்கு வந்து சரியில்லை, எனக்கு நல்லாவே சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் கரெக்டாக பக்குவம், அதாவது அந்த பருப்பு எப்படி வேக வைக்கணும், அந்த மசாலா எப்படி வறுக்கணும், எந்த ஸ்டேஜில் மசாலா போடணும், காய்கறி எப்படி வேக வைக்கணும், இந்த மாதிரி டீட்டெயிலாக இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. இதே மாதிரி ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.